வணக்கம். அன்பிற்கினிய நல்ல மனிதர், நடிகர், நண்பர் ரோபோ சங்கர் அவர்களுடைய மறைவுக்கு நம் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வோம். அவருடைய குடும்பத்தாருக்கு சொல்வதற்கு நமக்கு ஆறுதல் வார்த்தைகளே கிடையாது. காலம் அவர்களுக்கு துணை நின்று கடவுள் பக்கபலமாக இருக்கட்டும். இந்த ரோபோ சங்கர் அவர்களுடைய மரணம், அந்த மரணத்திற்கு பிறகு நடந்திருக்கிற சில நிகழ்வுகள் ரோபோ சங்கருடைய மரண இழப்பை விட பெரும் துயரத்தையும் சோகத்தையும் எனக்கு உணர கொடுத்துருக்கு. தயவு செய்து சில விஷயங்களை தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரைப்பட நடிகர்கள், என்னென்ன சங்கம்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் சரி, முதல்ல நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டை விதிங்க. வேற எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் தமிழ்நாட்டில் நலிவுற்ற கலைஞர்களுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்களா, பணம் கொடுக்குறீங்களா, நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுறீங்களா, போறீங்களா, நடிகர் சங்கமும் இயக்குநர்கள் சங்கமும் தயாரிப்பாளர்கள் சங்கமும் கை கோத்துட்டு இருக்குதா இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. உங்ககிட்ட திரைப்படத்தில் இருக்கிற திரைப்படத்துறையினரில் இருக்கிற எல்லாருக்குமான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து கை கூப்பி கெஞ்சி கேட்குறேன். ஒரு நடிகர், ஒரு கலைஞர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து ஊடகங்களை உள்ள விடவே விடாதீங்க. கேமராவை தூக்கிட்டு வர்றதை செய்யவே செய்யாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க அந்த ஒருத்தர் இறந்துடுறாருங்க, ரோபோ சங்கர் இறந்துட்டார். அந்த ரோபோ சங்கர் இறந்து ஆஸ்பத்திரியிலேருந்து பாடியை, பிரேதத்தை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. அந்த அழுகை, அந்த துக்கம், அவர்களுடன் ஒவ்வொருத்தரும் லைஃப்பை பகிர்ந்துகிட்டது, பயணித்தது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லி புலம்புவதற்கு, சொல்லி அழுவதற்கு, அழுது ஓய்ந்து போவதற்கு அவ்வளோ விஷயம் இருக்கு. நம்ம கல்ச்சர்லேயே அழுகை, ஒப்பாரி, நெஞ்சு அடித்து கொண்டு அழுவது அப்படிங்கிறது எல்லாமே சயின்டிஃபிக்காகவே அது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நெஞ்சில் அடிச்சுட்டு அழறதுனால ஹார்ட் பீட் இயங்கிக்கிட்டே இருக்கும். அதிர்ச்சியில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மரண துக்கத்தை தாங்கிக்காம ஏதாவது ஆகிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரோபோ சங்கர் இறந்துட்டாரு அப்படின்ன உடனே எல்லா கேமராமனும் போய் ஏன் வந்தான், எந்த நடிகர் வந்திருக்கான், எந்த பெரிய நடிகர் வந்திருக்கான், அவன் என்ன செய்கிறான், அவன் அழுகுறானா, அவன் வந்த உடனே இறந்தவங்க வீட்டில இருந்து அவங்க இறந்தவருடைய மனைவியோ மகனோ மகளோ அப்ப என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத இப்ப அதை காட்டி என்ன ஆக போகுதுன்னு கேட்குறேங்க. அதை காட்டி என்ன ஆக போகுது? தமிழகத்திலையும் இந்திய அளவுலையும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நாம ஒரு பிரேக்கிங் நியூஸா போடாம, நடிகர் ரோபோ சங்கர் இறந்துட்டாரு, நடிகர் மனோபாலா இறந்துட்டாரு, நடிகர் சரத்பாபு இறந்துட்டாரு, அவங்க இறந்துட்டாங்க அப்படி இப்படிங்கிறதையே நீங்க முழுக்க முழுக்க நீங்க அதை காமிக்கிறேன் பேர் வழின்ட்டு அவங்க கேமரா ஒண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வழியை தராதா? எத்தனையோ குடும்பங்கள்ல, நம்ம வீட்டுல, கிராமங்கள்ல, நகரங்கள்ல நம்ம சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க, நண்பர்கள் வீட்டுல யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு போனாக்க தன்னுடைய முந்தானை விலகி இருப்பது கூட தெரியாமல் அழுது கொண்டிருக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அங்க ஒருத்தன் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவோம், ஒருத்தன் மீசை முறுக்கு மீசையும் வச்சுட்டு அழுவோம். அதெல்லாம் நடக்கும், இயல்பு. அது அவங்கள இயல்பா இருக்க விடுங்க. நம்மளை சுத்தி இத்தனை சேனல் இருக்கு, இவ்வளவு கேமரா இருக்கு, அது நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு தயக்கம் அங்க அழுகைக்கு வேணுமா? அந்த துக்கத்துக்கு ஒரு தயக்கம் தேவையா? அதை இப்ப நீங்க செஞ்சு நீங்க உங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கை ஏத்திட்டு என்ன இழவு கொட்ட போறானுங்க அவங்க சேனல்காரங்க? யோசிச்சு பாருங்க. முதல்ல அதுக்கு கட்டுப்பாடு விதிங்க. இனிமே ஒரு நடிகர், ஒரு நடிகை, ஒரு பிரபலம் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா 500 அடி தூரத்திலேயே கேமராக்காரங்களாம் நிப்பாட்டுங்க, அங்கேயே நிப்பாட்டுங்க. அதை விட்டுட்டு அப்படியே அந்த அவருடைய பிரேதம் இருக்கு, அந்த பிரேதத்தை அப்படியே காமிக்கிறது, அவங்க நிக்கிறது அப்படின்னும் போது இப்ப அழ நினைக்கிற ஒருத்தன் கூட அழமாட்டான். அழாம கட்டுப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கேமராக்காக அழ வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். அதெல்லாம் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள். இன்னும் ஒண்ணு, அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்கடா.
அவங்க அழறதுக்கு, அவங்க மனைவி அழறதுக்கு, மகள் அழறதுக்கு, உறவுகள் அழறதுக்கு, அப்பனுக்கு அப்பனா நண்பனுக்கு நண்பனா அவங்க அண்ணன் சொல்றாரு. அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுங்க, அழறதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. தனக்கும் ரோபோ சங்கருக்குமான உறவு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எத்தனையோ பேருக்கு ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கு. அவங்கெல்லாம் வந்து அழுதுட்டு கொட்டி தீத்துட்டு போட்டுமே, நீங்க அதுக்குள்ளார ஏன் கேமராவை வைக்கிறீங்க? அதனால டிஆர்பி வந்து அப்படி காசு சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. துக்கத்துக்கு ஸ்பேஸ் கொடுங்க, சந்தோஷத்துக்கு ஸ்பேஸ் கொடுங்க, வருத்தத்துக்கு ஸ்பேஸ் கொடுங்க, அஞ்சலி செலுத்துவதற்கு ஸ்பேஸ் கொடுங்க. இவர் வந்துட்டார், இவர் வந்துட்டார், இவர் வந்துட்டாருன்னா இப்ப நடிகர் தனுஷ் வந்துட்டாருங்கிறது ரொம்ப முக்கியமா? நடிகர் கமல்ஹாசன் வந்து அஞ்சலி செலுத்துறாரு அப்படிங்கிறது முக்கியம், துணை முதல்வர் அஞ்சலி செலுத்துறார் அப்படிங்கிறது முக்கியமா? செய்தி அவ்வளவுதான். துணை முதல்வரோ கமலஹாசனோ ரஜினிகாந்தோ யாராவது ஒருத்தங்க இப்படியாக இறந்தவர்கள் வீட்டுக்கு போகத்தான் செய்வாங்க. அது வந்து அதையே ஒரு பெரிய விஷயமா நடிகர் தனுஷ் வந்தாரு, நடிகர் கமல் வந்தாரு, கமல் வந்த உடனே ஆண்டவர் வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி கதறேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இப்போ கமல் வந்த உடனே இப்போ கமல் அழுவாரா மாட்டாரா? கமல் மனைவி வந்து இப்போ என்ன செய்வாங்க? இவங்க ரோபோ சங்கர் மனைவி என்ன செய்வாங்க? ரோபோ சங்கர் மகள் என்ன செய்வாங்கன்னு நம்மளை அந்த துக்கத்தை தாண்டி ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஆக்கிடுறானுங்க இவங்க. தயவு செய்து மரணத்தை கொச்சைப்படுத்தாதீங்க. மரணத்தினால் ஏற்படுகிற அந்த துக்கத்திலிருந்து அவர்கள் மீள்வதற்கு பல நாட்கள் ஆகும். அந்த பிரேதத்தை கொண்டு போய் சுடுகாட்டுக்கு கொண்டு போற அந்த தருணம் இருக்குல்ல, அது உடம்பு கிடையாது. அது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த உசுறு மாதிரியே தான் நினைப்பாங்க, பேசுவாங்க. ஏயா நேத்தி கூட சிரிச்சு தானேயா பேசுனேன், நேத்தி கூட அடுத்த வாரம் கோயிலுக்கு போகலான்னு சொன்னியா, இந்த வருஷம் நம்ம அங்கே போகலான்னு சொன்னியா, நேத்திக்கு நல்லா தானங்க இருந்தாரு, நேத்திக்கு பேசிட்டு இருந்தியாடா அப்படின்னு அங்க பேசிக்கிறது. அது ஒரு செத்து போனது, ஒரு போனம், ஒரு பிரேதம், ஒரு ஜடம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அவங்கள மனம் விட்டு கதற விடுங்க, மனம் விட்டு பேச விடுங்க. அதை விட்டுட்டு கேமராவை வச்சுக்கிறது. சார் 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 கொஞ்சம் நவருங்க, சார் சார் சட்டை சார், சார் பச்சை சட்டை சார் கொஞ்சம் நவருங்க, கொஞ்சம் நவருங்கன்னு என்னடா செய்றீங்க? ஊடகம் இழவுன்னு ஒரு மரியாதை கொடுக்கடா. பிரேதத்துக்கும் அஞ்சலி செலுத்த வரவங்களுக்கும் அந்த உயிரை இழந்து இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்காங்களே ரோபோ சங்கர் குடும்பத்து, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா? அந்த ஆன்மா நல்லபடியா சாந்தி அடைய வேணாமா? நீங்க வந்து இப்ப நீங்க அப்படி கவர் பண்ணலன்னா என்ன? இப்ப தெரியாம கேட்கிறேன். ரோபோ சங்கர் இறந்துட்டாருன்னு தகவல் சொல்லுங்க. அதற்கு அப்புறமா ரோபோ சங்கர் 500 அடி தூரத்துல 1000 அடி தூரத்துல நின்றுட்டு வர்றவங்கள்ட்ட பைட்டு கேளுங்க. ரோபோ சங்கருக்கும் உங்களுக்குமான நட்பு பத்தி சொல்லுங்கன்னு அங்க போய் கேளுங்க. அதை விட்டுட்டு அவங்க மாலை போட வர்றதுக்கு 4 பேரோட வராங்க, அவங்க மாலை எடுத்து கொடுக்குறாங்க, அவங்க மாலை போடுறாங்க. அந்த செலிபிரிட்டி வந்தாரு, தனுஷ் உருக்கமான முகத்துடன். கமலஹாசன் வந்தபோது அவர் மகள் செய்த செயல். என்ன தம்ப்நெயில் இது? காசுக்காக எதை வேணாலும் திம்பிங்களா? தயவு செய்து சினிமாக்காரங்களாம் என்ன பண்றீங்கன்னு தெரியலங்க. இந்த தமிழ் சினிமா அப்படின்ட்டுலாம் பெருமை பீத்திட்டு இருக்கீங்க. எத்தனையோ பேர் பீம்சிங் காலத்திலிருந்து, பிஆர் பந்துரு காலத்திலிருந்து, ஜெமினி கம்பெனியிலிருந்து, ஏவிஎம்ல இருந்து, தேவர் பிலிம்ஸ்ல இருந்து, மாடர்ன் தியேட்டர்ஸ்ல இருந்து, பக்கிராஜா கம்பெனிஸ்ல இருந்து எத்தனையோ சினிமா கம்பெனிகள் ஆண்ட இடங்க அது. இன்னைக்கு நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர்கள் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம் அப்படின்னு 1000 சங்கங்கள் வச்சிருக்கீங்கல்ல. ஒரு கட்டுப்பாடு போடுங்க. நடிகர்களா இருந்தாலும் சரி, இயக்குநர்களா இருந்தாலும் சரி, நடிகைகளா இருந்தாலும் சரி, இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாருடைய இறந்தவர்களுடைய வீட்டு வாசல்ல கேமரா ஊடகங்கள் நிக்க கூடாது. நீங்க தள்ளி போய் நில்லுங்க அப்படின்னு கண்டிஷன் போடுங்க. ஒரு படத்துக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க. ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்கணும்னா ஒரு கண்டிஷன் போடுறீங்க. சம்பளத்தை தரலனாக்கா நான் டப்பிங் பேச மாட்டேன்றீங்க. டப்பிங் பேசிட்டு டப்பிங் தியேட்டருக்கு பணம் தரல அப்படிங்கிறதுக்காக படத்தை வந்து வெளியிட மாட்டேன்னு சொல்றீங்க. இந்த படத்தை செங்கல்பட்டு ஏரியாவில் இவ்வளவு ரேட்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ரேட்டுக்கு தரலனாக்கா தரமா வாங்கிக்க மாட்டேங்கிறீங்கனாக்கா சண்டை போடுறீங்க. 1008 சண்டைகள் போடுறீங்க. இதுக்கு எல்லாரும் சேர்ந்து கூடுங்க. இனிமேல் ரோபோ சங்கரின் மறைவுக்கு பிறகு இனி யார் மறைவு ஏற்பட்டாலும், யாருடைய மரணம் நிகழ்ந்தாலும், அந்த திரைக்கலைஞர்களுடைய மரணத்தை வைத்துக்கொண்டு டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றுவதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோம். அவர்களுடைய கேமராக்கள் எல்லாமே ஒரு 500 மீட்டர் 1000 மீட்டர் தொலைவில் தான் இருக்க வேண்டும். யாரும் அந்த பிரேதத்தை நம்ம போட்டோ எடுப்போமா சொல்லுங்க? ஒரு பிரேதத்தை நம்ம போட்டோ எடுத்து வீட்டில் வச்சுக்கோமா?
யோசிச்சு பாருங்க. இப்ப சாகுற வரைக்கும் ரோபோ சங்கர் எத்தனை மீம்ஸ் போட்டிருப்பாரு, எத்தனை ரீல்ஸ் போட்டிருப்பாரு. ரோபோ சங்கர் அவர் மனைவியோட சேர்ந்து எத்தனை ரீல்ஸ் போட்டிருப்பாரு. ரோபோ சங்கர் தன்னுடைய மகளோட சேர்ந்து எத்தனை ரீல்ஸ் போட்டிருப்பாரு. தன்னுடைய பேர குழந்தைகளோட சேர்ந்து எத்தனை ரீல்ஸ் போட்டிருப்பாரு. இப்போ அதெல்லாம் தாண்டி மனைவிக்கு, காதல் மனைவிக்கு அவங்களுக்கு ரோபோ சங்கரை பற்றி நினப்பு வரும்போது அப்படியே திருப்பி அந்த சாவுல, அந்த பிரேதத்தில், அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ளார, அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளார ரோபோ சங்கருடைய முகத்தையே பார்த்துட்டு அழுதுகிட்டே இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு சர்க்கரை முதலான நோய்களோ, டிப்ரெஷன் முதலான விஷயங்களோ வராதா? யோசிப்பார். மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். அந்த பிறருடைய அழுகை, அதனுடைய வலியையும் அடர்த்தியையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்க யார் இது மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க, யார் இது மாதிரிலாம் வீடியோவாக்க மாட்டாங்க, தம்ப்நெயில் ஆக்க மாட்டாங்க. அதனால் தயவு செய்து கெஞ்சி கேட்குற இந்த சினிமாக்காரங்களுக்கு, நீங்கள் ஒத்துமையாக இருங்க, ஒத்துமையாக இல்லாமல் போங்க. கோடி கோடியாக பணத்தை செலவு பண்ணி கேவலமான படத்தை எடுங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். அதுக்குள்ளாரெல்லாம் நான் இப்போ வரல. ஆனால் சினிமாக்காரங்கன்னு ஒட்டு மொத்தமாக சொல்கிறோம்ல நம்மளை, அந்த அந்த ஒட்டுமொத்த சினிமாக்காரர்கள்லாம் இருக்கீங்கல்ல, எல்லாம் ஒன்றா சேர்ந்து முதல்ல இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு அரசிட்ட கூட கொடுங்க. அது திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், வேற ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், யார்கிட்டயா இருந்தாலும் சரி, சார் இது மாதிரிலாம் எங்களுக்கு ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க சார் ஊடகங்கள் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுங்க. இனிமேல் இது மாதிரிலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஒரு கல்யாண வீட்டில் எடுக்கிறதுக்கே பர்மிஷன் கேட்க தரமாட்டேன்றாங்க. நயன்தாராவோட கல்யாணத்தையே பல கோடிகளில் வித்தாய்ங்க நயன்தாரா. யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு கிரகப்பிரவேசத்துக்குள்ளார பூந்து ஒரு நடிகர் வீட்டு கிரகப்பிரவேசம், பாத்ரூமு, கக்கூஸ் எல்லாம் காமிச்சிருவீங்களா? எந்த நடிகர் விட்டுருக்காங்க? இன்னைக்கு ரோபோ சங்கர் செத்து கிடக்கிறாருங்கிறதுனால நீங்க பிரேதத்தை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்க அதுக்கு வந்து ரோபோ சங்கர் வீட்டில் தடை இருக்காது, அழுதுகிட்டு இருப்பாங்களா? உங்களுக்கு தடை போட்டுட்டு இருப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த நடிகர், எத்தனையோ நடிகர்கள் வீடு கிரகப்பிரவேசம் நடந்திருக்குங்க. அந்த கிரகப்பிரவேசத்துக்கெல்லாம் நீங்க உள்ள போய் வீடெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் விட்டாங்களா? அவங்க பல கோடியை கடன் வாங்குவாங்க, பல கோடிகளை சேர்த்து வச்சிருப்பாங்க, அதுல வீடு கட்டியிருப்பாங்க. அதுல யாருக்கும் பொறாம எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சேஃபா இருக்காங்கல்ல. இப்ப இப்படி இருக்கும்போது இதுல அடுத்த கட்ட விஷயம் என்னன்னாக்கா, ரோபோ சங்கர் இதனால் தான் இறந்தார். ரோபோ சங்கர் இறந்தது எப்படி? ரோபோ சங்கர் 2 நாளைக்கு முன்பு நடந்த அதிர்ச்சி சம்பவம். என்னங்கடா இழவு கொட்டுறீங்க தம்ப்நெயில் மூலமா? ரோபோ சங்கர்னு ஒருத்தர், அவன் வாழ்ந்துட்டான், இறந்துட்டான். அவன் ஏன் இறந்தான் தெரியுமா? எப்படி இறந்தான் தெரியுமா? அதனாலதான் இறந்தான் தெரியுமா? குடிச்சிட்டான் தெரியுமா? குடிச்சிட்டு அவன் வந்து மஞ்சக்காமாலையும் வந்தப்ப குடிச்சிட்டான் தெரியுமா? 1008 கதைகளை இட்டு கட்டி என்ன வேணாலும் சொல்லலாங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த ஊடகம் இருந்துச்சுனாக்க அதுக்கு சென்சாரே கிடையாது. ஒரு நடிகர் ஒருத்தர் இறந்துட்டாரா? ஏன் இறந்தார்? எதனால இறந்தார்? மாரடைப்பு ஏற்பட்டுச்சு. ஏன் மாரடைப்பு ஏற்பட்டுச்சு? மாரடைப்பு ஆயில் ஐட்டம் சாப்பிட்டதுனால ஏற்பட்டுச்சா, இல்ல பொண்டாட்டி திட்டினதுனால ஏற்பட்டுச்சா, இல்ல சம்பளம் கேட்ட இடத்துல பணம் இப்ப தர முடியாதுடா, நீ பணத்தை வாங்க முடிஞ்சா வாங்கிக்கங்கன்னு ஒரு சினிமா கம்பெனி சொல்லிடுச்சுங்கிறதுனால மாரடைப்பு வந்துச்சா? இது காரணமா? அது காரணமா? அதனால மாரடைப்பா? இதனால இந்த நோயா? அதனால இந்த நோயா? என்னையா ஒருத்தன் நல்லபடியா வாழ்ந்து நம்மளெல்லாம் சிரிக்க வச்சிருக்கான், அவன் செத்து போயிட்டான், அவனுடைய மரணத்தை அனலைஸ் பண்றீங்க. அப்படி ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒரு அவேர்னஸ் இருக்கான்னு கேட்கிறேன். அவனுடைய மரணத்தையும் இழிவுபடுத்துறீங்க, அவனுடைய பிரேதத்தையும் இழிவுபடுத்துறீங்க, அவங்க உறவுக்காரர்களுடைய அந்த அழுகைக்கும் முக்கியத்துவம் தர மாட்டேன்றீங்க, அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, அதுக்கு ஒரு தனிமை தர மாட்டேன்றீங்கனாக்கா என்ன மாதிரியான சமூகத்துல நாம வாழ்ந்துட்டு வேதனைப்பட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க என்னடானாக்கா அவருக்கு காரணம் இதுதான். இன்னொருத்தர் நடிகர் இளவரசு அவர்கள் தான் அந்த ரோபோ வேடம் போட்டதுனாலதான் ரோபோ சங்கர்னு பேர் வந்தது. அந்த ரோபோ வேடத்தை ஈயம் பூசிக்கிட்டு அந்த ஈயத்தெல்லாம் எடுப்பதற்கு கெரசின் தடவுனதுனால, கெரசின் ஸ்கின்னுக்குனால போனதுனால இந்த டிசீஸ் ஏற்பட்டு அடிக்கடி அவருக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க. தண்ணி அடிச்சாருனாங்க. தண்ணி யார் தான் அடிக்கல அப்படின்ற ஒரு சப்பை கட்டுக்கு நான் போறதுக்கு தயாரா இல்லை. ஆனால் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்த ரோபோ சங்கர் நமக்கு தெரியும். சைக்கலாஜிக்கலா அவர் பறவைகளுக்கு உணவு போடுறதையும், காக்கைக்கு உணவு போடுறதையும், நாய்க்குட்டிகளை மழையிலிருந்து மீட்டெடுத்த வீடியோக்களையும் நம்ம பார்த்து ரசிச்சிருக்கோம். அப்படியெல்லாம் மீட்டு அந்த கொண்டு வந்த மனைவி இன்னைக்கு புருஷனை பறி கொடுத்துட்டு நிற்கிறாங்க. காதலித்து அத்தனை காதல் எதிர்ப்புகளையும் கடந்து வாழ்ந்து இன்னைக்கு அவர் மனைவி, மகள், பேர குழந்தைகள்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன மரியாதை யோசிச்சு பாருங்க. அவரை பத்தி என்ன தெரியும் நமக்கு? இங்க யார் தான் தண்ணி அடிக்கல சொல்லுங்க. இங்க சிகரெட் குடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் கேன்சர் வரும்.
அப்படிதான் டிவி சினிமாலாம் ஆரம்பத்தில் காமிக்கிறீங்க. தண்ணி அடிக்கிறவனுக்கு எல்லாருக்கும் கேன்சர் வரும். நல்ல உணவு சாப்பிடாம இருந்தாலும் கேன்சர் வரும். இதை சொல்லுங்கடா, இதை சொல்லுங்க. சொல்ல மாட்டான் யாரும். முதல்ல இந்த இறந்த பிற்பாடு ஏன் இறந்தார் தெரியுமா சொல்லதீங்க. வாழ்ந்தான், இறந்தான், வாழ்ற வரைக்கும் நம்மளெல்லாம் சந்தோஷப்படுத்தணும். அந்த கலைஞனுக்கு கொடுக்குற மரியாதை அதுதான். ஏன் இறந்தாரு, எதனால இறந்தாரு, அப்படி இறந்தாரு, இப்படி. சரத்பாபு அவர்கள் ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாததான். எல்லாருக்கும் மரணம் உண்டுதானுங்களே, எல்லாருக்கும் மரணம் வரும். எல்லாருக்கும் மரணத்தின் போது அந்த ஐயோ போயிட்டாங்களே, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கதறதுக்கு ஒரு உறவு கூட்டம், நண்பர்கள் கூட்டம் இருக்கத்தான் செய்யும். அவங்களுக்கெல்லாம் ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களுடைய பிரேதத்துக்கு மரியாதை கொடுங்க. பிரேத மரியாதை செய்யுங்க. ஒரு சினிமாவில் கூட நம்ம பார்க்குறோம். ஏன் நிஜத்திலையும் அதான் நடக்குது, அதான் சினிமாவா காட்டப்படுது. எப்பேற்பட்ட கொலைகாரனா இருந்தாலும் சரி, அவனுடைய பாடியை பார்த்த உடனே டக்குன்னு தொப்பியை எடுக்கிற போலீஸ்கார வந்து நம்ம சமூகத்துல பார்க்க முடியும். அது நான் ஒரு பாடியை தூக்குனேன், ஒரு போலீஸ்காரர் உதவி கேட்டாருன்னு நான் ஒரு பாடியை தூக்குனேன். அவர் அந்த பாடியை பார்த்ததுல இருந்து அதுக்கப்புறம் அவர் தூக்கும் போதுதான் தொப்பியை வந்து மேல போட்டுக்கிட்டாரு, தொப்பியை தலையில போட்டுக்கிட்டாரு. அந்த போலீஸ்காரர் உடம்பெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு. அந்த பிரேதத்தை நடு ரோட்டில் ஆக்சிடென்ட்ல இறந்த பிணத்தை நானும் அந்த போலீஸ்காரன் தான் தூக்கும். இது ஒரு காலத்தில் நடந்துச்சு. அதுபோல சினிமாலையும் பார்க்கலாம். நீங்க அதைத்தான் காட்சியாக வச்சிருப்பாங்க, டக்குன்னு எடுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கொலைகாரன், ஒரு கெட்டவன், ஒரு சைக்கோ, யாரோ ஒருத்தன் இறந்து போயிருக்கான்னா அவனுடைய உடலுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற காவல்துறையை நாம பார்க்கோம். அப்படின்னா இந்த ஊடகத்துக்குன்னு ஒரு அறம் இருக்குல்ல, ஊடகத்துக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குதானே, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதானே. ஊடகத்து சார்பா ஏதாவது நீங்க அந்த மாதிரியான மரியாதைய செய்தி நீங்க படம் பிடிச்சு மக்களுக்கு காட்டுறது தான் பெரிய அறம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் மரியாதைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாதுங்க. ரோபோ சங்கருக்கு உண்டான மரியாதையை நாம் தரணும். ரோபோ சங்கருடைய பிரேதத்தை எல்லாம் காட்டாது. அவங்களுக்கு சாகுற வரைக்கும் அவங்களுக்கு டிஸ்டர்படா இருக்கும். ரோபோ சங்கருடைய ரசிகர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது பெரிய வருத்தமா இருக்கும். அவருடைய பிரேதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ஒரு வருத்தமா இருக்கும். அதே போல அவங்க சுடுகாடு போற வரைக்கும் விடலைங்க. சுடுகாடு போய் அந்த சாம்பல் ஆகிற வரைக்கும் விட மாட்டேன்றாங்க, துரத்திட்டே இருக்காங்க. ஏண்டா ஏண்டா இந்த கொலை வெறி, ஏண்டா இந்த பொண வெறி அப்படிங்கிறதான் கேட்க வேண்டியதா இருக்கு. சினிமாக்காரங்கெல்லாம் தயவு செஞ்சு ஒண்ணு கூடி நீங்க நல்லா இருக்கணும். நீங்க என்ன மாதிரியான குப்பையான படம் எடுத்தாலும் அது ஓடணும்னு நான் என் குலசாமியை வேண்டிக்கிறேன். என்ன மாதிரி கேவலமான படம் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரணும்னு வேண்டிக்கிறேன். தயவு செய்து உங்க குடும்பத்துல, உங்க கலை குடும்பத்துல யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா ஊடகங்களுக்கு தயவு செஞ்சு கட்டுப்பாடு விடுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க சாமிகளா, நல்லா இருப்பீங்க. வணக்கம்.